அவரை கெட் அவுட் சொல்லி நீக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் வேற வழி இல்லை. அவருன்னா வீட்டுல போய் போர்வை போத்தி குறைக்க முடியுமா? என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியில அமைதியாக இருப்பவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் என்ன ஏற்படும் என்பதைத்தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் செயல்பாடு காண்பிக்கிறது. மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் எப்படி 2006 தேர்தலில் வந்தப்ப அது எல்லா கட்சிகளையும் பாதித்து ஒரு இம்பாக்ட தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்கினதோ அது போல விஜய் அவர்களின் எனக்கு தெரிந்து அன்றைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தது. அதற்கு காரணமாக இருந்தது அவருடைய அன்றைக்கு அவருடைய வரவு. அதுபோல விஜய் அவர்களின் வரவு அதை விட அதிகமான இம்பாக்ட உருவாக்கும் சொல்றாரு. அதையெல்லாம் ஜோசியம்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. 99% அண்ணன் செங்கோட்டையன் அவர் வெளியில போறதுக்காக இல்லையே, அவரை கெட் அவுட் சொல்லி நீக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் வேற வழி இல்லை. அவருன்னா வீட்டுல போய் போர்வை போத்தி படுக்க முடியுமா? அவர் தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு அதை எடுத்து போராடுவதற்கு அவர் தாவாய்க்காக இணைந்திருக்கார். அது அவருடைய விருப்பம். அவரு மூத்த அரசியல் அளவு உள்ள ஒரு நிர்வாகி, எங்களோடு நட்போடு இருக்கிறார், எங்களோடு பழகி கொண்டிருக்கார் என்பதற்காக எங்களோடு தான் வர வேண்டும் என்பது அவரவர் ஒரு வழியில சென்று அவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகத்திற்கு நியாயம் தேடுவது இயற்கை. அதனால எல்லாம் எங்க கூட தான் வரணும்னு இல்லை, அவரவர் வழியில அதை பார்த்து யோசிப்பார்கள் மற்றவர்கள். அங்கே தூங்கி கொண்டிருப்பவர்கள் அங்கே என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சியில அமைதியாக இருப்பவர்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் என்ன ஏற்படும் என்பதைத்தான் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களின் செயல்பாடு காட்டியிருக்கிறது. அதனால தேர்தலுக்கு முன்பு அங்கு உள்ளவர்கள் திருந்தினாலே ஒழிய அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான். உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் யதார்த்தத்தை நாட்டு நடப்ப இருக்கிற நிலைமைய சொல்றேன். அந்த கட்சியை பத்தி எந்தவித அச்சமும் இல்லாமல் எந்தவித பொறாமையும் இல்லாமல் நான் மற்ற கட்சிகளை பற்றி எனது கருத்தை சொல்றேன். அப்படி நான் சொல்கின்ற பொழுது உங்களை போன்ற ஊடகத்துறையை சேர்ந்த நபர்கள் தமிழ்நாடு முழுவதும் நான் சொல்கின்ற இடங்களிலும் சர்வே எடுக்கிற நிறுவனங்களிலே சேர்ந்தவர்கள் எனக்கு நண்பர்களாக இருப்பவர்கள் சொல்கின்ற இடத்திலும் தாவேக என்பது இன்றைக்கு ஒரு வளர்ந்து வருகின்ற கட்சியாக தெரிகிறது. நான் முதலே சொன்ன ஆகஸ்ட் மாதத்திலே மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் எப்படி 2006 தேர்தலில் வந்தப்ப அது எல்லா கட்சிகளையும் பாதித்து ஒரு இம்பாக்ட தமிழ்நாட்டு அரசியல் உருவாக்கினதோ அது போல விஜய் அவர்களின் வருகை. என காரணம் சினிமா துறையில 30 ஆண்டுகளாக ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து இன்றைக்கு அரசியலிலே வருகின்ற பொழுது இளைஞர்கள் இளம் பெண்கள் அவருக்கு நிறைய ஆதரவாக கூட்டங்களிலே திரள்வதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு உள்ள அரசியல் ஞானத்திலும் அரசியல் அனுபவத்திலும் மற்றவர்கள் சொல்வதிலும் வைத்து நான் யதார்த்தத்தை சொல்றேன். அதுக்காக நாங்க போயிடுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது சரியில்லை. ஸ்பானிஷ் ஸ்பாடுன்னு சொல்ற அவ்வளவுதான். நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் முடிவெடுக்கவில்லை. நாங்கள் ஒன்றை மாத்திரம் சொல்கிறோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும். அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பது மாத்திரம் நிதர்சனமான உண்மை. இது அதீத நம்பிக்கையை சொல்லவில்லை, உண்மை சொல்கிறேன். ஆட்சியை கைப்பற்றுவாங்கன்னு நான் சொல்ல வந்தேன். விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு இம்பாக்டை உருவாக்கி அன்றைக்கு அம்மா அவர்களின் அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் பல தொகுதிகளிலே பாதிப்பை ஏற்படுத்தி அவர் 6% 8% ஓட்டை எடுத்திருந்தாலும் ஒரே தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் எனக்கு தெரிந்து அன்றைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தது. அதற்கு காரணமாக இருந்தது அவருடைய அன்றைக்கு அவருடைய வரவு. அதுபோல விஜய் அவர்களின் வரவு அதை விட அதிகமான இம்பாக்டை உருவாக்கும் சொல்றார். அவர் தலைமையில ஒரு நல்ல கூட்டணி அமைகின்ற பட்சத்துல
அது சரியான போட்டியாக ஆளுகின்ற கூட்டணிக்கு இருக்குன்னு சொல்றேன். அதை தான் நான் சொல்றேனே தவிர நான் அந்த கூட்டணிக்கு போவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பொறுத்திருந்து பாருங்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பது தெரியும். நான் நீங்க பேசுறப்ப யதார்த்த நிலைய, நாட்டு நடப்ப, ஒரு குடிமகனா, ஒரு கட்சியின் தலைவரா நான் உங்கள்கிட்ட உண்மை நிலையை சொல்றேன். எங்களுக்கு எந்த கட்சியை பார்த்து அச்சமும் இல்லை, யார் மீது பொறாமை இல்லை. உண்மையை நான் எனக்கு தெரிந்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.